ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது புக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் இக்கிகாய். ஹெக்டர் அண்ட் ஃப்ரான்சிஸ்ங்கிறவங்க இந்த புக்கோட ஆத்தர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் டோக்கியோவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. இவங்க ஒருத்தர் பார்சிலோனாலையும் இன்னொருத்தர் டோக்கியோலையும் இருந்தாங்க. அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியலன்னா கூட இவங்க ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரம் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறப்போ அவங்க வெஸ்டர்ன் சைக்காலஜி பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்கிற லோகோ சிகிச்சை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. நாஜி முகாமில் இருந்து தப்பிச்சு பிழைச்சி வந்துட்டு பின்னால் பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டராக ஆன விக்டர் ஃப்ராங்க்ஃபெல் பற்றி நிறைய பேசினாங்க. இவர் தான் இந்த மெத்தடை பற்றி கண்டுபிடிச்சது, அதாவது லோகோ மெத்தடை கண்டுபிடிச்சது. இன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் இந்த லோகோ மெத்தட் யூஸ் பண்ணலன்னா கூட இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கான்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்படி தேடிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ஒரு சிலர் மட்டும் தங்களோட வாழ்க்கைக்கான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு மிக அழகாக வாழ்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் ஜப்பானில் அதிக நாள் வாழ்கிறவங்க இருக்கிற ஒகினோவா ஐலண்டை பற்றி பேசினாங்க. அங்கே 1,00,000 பேருக்கு 25% பேர் 100 வயதை அசாத்தியமாக தாண்டி சாதாரணமாக ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. இது உலக சராசரியை விட ரொம்ப அதிகம். உலகின் மற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களை விட இவங்க எப்படி இப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்கம், காற்றோட்டமான பகுதியில் வாழ்கிறது, எக்ஸசைஸ், கிரீன் டீ குடிக்கிறதுன்னு பல இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பது இக்கிகாய்ங்கிற ஒரு தத்துவம் தான். இதை பற்றி மேலும் நம்ம ஆராய்ஞ்ச போது ஒகினோவா தீவில் நார்தன் பார்ட்டில் ஒகிமிங்கிற ஒரு சின்ன சிட்டி இருக்குது. இந்த சின்ன சிட்டியில் 3000 பேர் மட்டும்தான் வசிக்கிறாங்க. இந்த 3000 பேருமே உலகத்தில் அதிக வயசானவங்களாக இருக்காங்க. அதனாலேயே இந்த சிட்டிக்கு உலகிலேயே அதிக வயதானவர்கள் வாழும் ஊர்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஜப்பானின் ரொம்ப பிரபலமான ஷிக்குவாசாங்கிற ஒரு ஃப்ரூட் இங்கே தான் கிடைக்கிது. அதாவது ஒகினோவில் தான் நிறைய விளையுதான். ஒருவேளை இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுனால தான் இவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்களோன்னு கூட நமக்கு தோணுது. ஸோ இந்த ஊருக்கே நேரடியாக போய் அவங்க எப்படி தான் அப்படி வாழ்கிறாங்கன்னு முடிவு பண்ணணுங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த ஊருக்கு போய் பார்த்தப்போ அவங்க புனகையாங்கிற ஒரு ஆன்ம தெய்வத்தை வழிபடுறாங்க. ஒரு பழங்காலமான ஒரு லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க. அந்த ஊர் பார்க்க ஒரே பச்சை பசேல்னு நிறைய ஃப்ரெஷ் வாட்டர்ஸோடு இருக்குது. அந்த ஊர் மக்களோட பேசினப்போ அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ப்ளஸ் இருந்தாலும் கூட அவங்கள எல்லாரையுமே ஒரே மாதிரி இயக்கிறது இக்கிகாய்ங்கிற தத்துவம் தான். 2ஆம் உலக போரில் 2,00,000 மக்களை பலி கொடுத்த அதே ஒகினோவா தீவில் தான் இந்த மக்களும் வாழ்கிறாங்க. இவ்வளோ ஆரோக்கியமானு நினைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரே சர்ப்ரைசிங்காக இருக்கு இல்லையா? இவங்களோட லைஃப்பில் இக்கிகாய் தத்துவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இச்சாரியா ரோடேனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தரை மீட் பண்ணால் கூட அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறது. யூய்மருன்னா கூட்டு உழைப்பு, சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே கூட்டாக உழைச்சி அதை எடுத்துக்கிறது. சமூகத்தின் அங்கமாக ஒரு மனுஷனும் தன்னை பாவிச்சிக்கிறது. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, அளவாக சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, மைல்டு எக்ஸசைஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்க எல்லோருமே தன்னோட வாழ்க்கையோட இக்கிகாயை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்களால சந்தோஷமா நீண்ட நாள் வாழ முடிஞ்சதுங்கிறத சொல்றது தான் இந்த புக். ஓகே, ஃபர்தரா சாப்டர்ஸ்ல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.